அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஜேஎம் பஷீர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான்ற திரைப்படத்தில் தேவராக நடிச்சிருக்கேன். இந்த படம் தென் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அபிமானி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன். நான் இந்த தேர்தல் சமயங்களில் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தலில் போட்டியிடணும்னு விரும்பி விருப்பமனு அளிச்சிருக்கேன். என் விருப்ப மனுவை தலைவர் பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். பட் இந்த சமயத்தில் என் மீது ஒரு அவதூறு செய்தி வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து தான் என் நண்பர்கள்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. சுந்தரமூர்த்தி அப்படின்றவர் வந்து நானும் என்னுடைய தம்பி நசீர் என்றவரும் அவருக்கு வந்து வேலை வாங்கி தரதா சொல்லி 10 லட்சம் பணம் அவரை ஏமாத்திட்டதாக குற்றம் சுமத்திருந்தார். பட்டு எனக்கும் இதுக்கும் துளியும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா என் அக்கௌண்ட்லேயோ என்னை நேரில் பார்த்தோ அவர் இதுவரையும் பணம் கொடுத்தது கிடையாது. இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே 11/11/2025 அன்றைக்கி நான் என்னுடைய டிரைவர்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க. இது மாதிரி நசீர்ன்ற ஒரு பணம் வாங்கிட்டாரு, அவர் காட்டு அப்படின்னோடனே என் டிரைவருக்கு அவரோட சண்டை ஆனோடனே இது சம்மந்தமாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நான் வந்து புகார் அளித்து அவங்க மேலே கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு அந்த வழக்கை வந்து என் டிரைவர் அழகர் வந்து வாபஸ் பெற்றார். அவங்க அப்போ பேசின வார்த்தைகள்லாம் தேவரா நடித்தா பெரிய இதுவாக அந்த சமயத்தில் படம் ரிலீஸ் வரப்போ இவங்க பேசியிருக்காங்க. 11/11/2025 அன்றைக்கி இது சம்பந்தமான சிஎஸ்ஆர் புகார் என்கிட்ட இருக்குது. ரெண்டாவது என்னென்னா 4/4/2026 அன்றைக்கி மதுரவாயல் காவல் நிலையத்தில் என் தம்பிக்கும் இந்த சுந்தரமூர்த்தின்ற ஒரு பெட்டிஷன் கொடுத்த அவருக்கும் வந்து கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாக என்னன்னு தெரியாது. பணம் கொடுக்கல் வாங்குறதுன்றப்போ அவன் ஏதோ ஒரு பணம் செட்டில் பண்ணியிருக்கான், மீதி தரேன்னு சொல்லியிருக்கான். நேற்று கூட கால் பண்ணி எப்போ தரீங்க, ரம்ஜான் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பேசிக்கினாங்க. பட் வந்து இன்றைக்கி காலையில் போய் கமிஷனர் அலுவலகத்தை போய் புகார் கொடுத்து வெளியில் வந்தவுடனே பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து ஸ்காலிங்காக வரும்போது என் நண்பர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்களை பற்றி போட்டுட்ருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய அப்படின்னப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனவேதனை ஏற்பட்டுச்சு. இந்த ரம்ஜான் மாதத்தை நான் நோன்பு வச்சுட்டு இதை பார்த்தோன்னே ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு. பட்டு இருந்தாலும் நம்ம மீது புழுதிவாரி சுமத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு பத்திரிகையாளர்களுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் அடிக்கடிக்கு சந்திப்பேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் தெரியும். இது மாதிரி ஏதாவது புகார் வந்தால் என்கிட்ட நேரடியாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா என் மீது வழக்கு பதிஞ்சிருந்தாங்கன்னா நான் இது சம்மந்தமாக என்னுடைய வக்கீலை வச்சு அதே போலீஸ் ஸ்டேஷனில் என் தம்பியை கூப்பிட்டு போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் சரி பண்ணிட்டேன் நான். பட் குடுக்கல் வாங்கல அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவங்க எதுக்காக வாங்கினாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். பட் இதில் என் பேரை கோர்த்து விட்டு நான் இந்த தேர்தலில் சீட்டு கேட்குறேன், ஒரு முஸ்லீமாக இருந்து சீட்டு கேட்குறேன், ஒரு சிறுபான்மை சமூகத்திலேருந்து சீட்டு கேட்குறேன்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டங்கள். தேவராக நடித்தாவே தேவர் மீது பொய் புகார்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி என் மீது பொய் புகார் சுமத்தி 10 லட்சம் பணம் நான் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் பணம் எனக்கு பெரிய பணம் இல்லை. என் காரில் கூட நான் இப்போ 10 லட்சம் வச்சுருப்பேன், நான் கொடுப்பேன். பட் என் மீது ஒரு அவதூறு அவங்க கொடுத்து சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. உங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். நான் ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் அன்றைக்கி பத்திரிகை ஆஃபீஸ்லேயே வந்து பிரியாணி கொடுத்துட்டு போவேன். எனக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி பெட்டிஷன் வந்துருக்கு சார், ஏதாவது ஒரு சொல்லுங்கள் சார்னு சொல்லி தான் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் கொடுத்துருப்பேன். என்கிட்ட இருக்க ஆதாரங்கள்லாம் என்கிட்ட எதுவுமே கேட்காம ஒரு செகண்டில் போட்டு டேமேஜ் பண்ணுறப்போ எங்கள் வீட்டு பெண்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி, இந்த வருத்தத்தை உங்கள்கிட்ட தெரிவிக்கணும்னு தான். இது மாதிரி சில புகார்கள் வந்து என் மீது, அதாவது என்னுடைய புகழ்னு சொல்ல முடியாது, பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய புகழ் என்னுடைய புகழ் கூடி இருக்கு. அவர் பேரே கலங்கப்படுத்தணும்னு சொல்லி என்ன கலங்கப்படுத்துறதை நினச்சி அவரை கலங்கப்படுத்துகிறாங்க. என் தம்பியை வந்து A1 A2 போட்டுட்டாங்கிறப்போ நான் இது சட்ட பிரகாரம் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். என் மீது குற்றம் இருந்தால் நான் சட்ட பிரகாரம் இதை சந்திக்க தயாராக இருக்கேன். ஏன்னா நான் யாரிடமும் இதுவரை நம்பிக்கை மோசடி செஞ்சது கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். இந்த வழக்கை வந்து அவங்க எத்தனை வாட்டி எங்கெங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும். காவல்துறையில் வந்து இந்த வழக்கு பொய் வழக்கா இல்லை உண்மையான வழக்கான்னு நீதிமன்றம் தான் விசாரணை செஞ்சு முடிவு செய்யணுமே தவிர இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டால் நான் குற்றவாளியாக என் தம்பியை குற்றவாளி ஆக மாட்டாங்க. பட் சேனலில் போட்டாங்க நியூஸு, அதுக்கு எனக்கு வருத்தம் தெரியும். எனக்கு அது வருத்தம் கிடையாது. பட் என்னுடைய உரிமையை நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா நான் இது சம்பந்தமாக என்கிட்ட எல்லா பொறுப்பும் இருக்குது. இதே காவல் நிலையம், விருகம்பாக்கம் காவல் நிலையத்திலையும் சரி, வலசரவாக்கம் காவல் நிலையத்திலும் சரி, மதுரவாயல் காவல் நிலையத்திலும் சரி சம்மந்தமான புகார் தொடர்ந்து ஒவ்வொரு காவல் நிலையமாக அந்த தம்பி போய் கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு என் மீது என்ன கால் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அவர் மீது மான நஷ்ட வழக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா என்ன இந்த சமயத்தில் நான் வளர்ந்து வர சமயத்தில்
என் பேரை கெடுக்கணும்னோ பசுமன் முத்துராமலிங்க தேவர பேரை கெடுக்கணும்னோ என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தொப்பி போட்டா மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதை கெடுக்கணும்னு சொல்லி பண்ணுறப்போ இந்த ரம்ஜான் மாதத்தில் மிக வருத்தமாக இருக்குது. இந்த பேட்டியின் மூலம் நான் சொல்கிறது என்னென்னா, நான் இதுவரையிலும் அது மாதிரி எந்த விஷயத்துக்கும் நான் போனது கிடையாது. எனக்கு அது உண்டான தேவையும் கிடையாது. அப்படி ஏதாவது என் மீது புகார் இருந்தால் எனக்கு நேரடியாக நீங்களே ஃபோன் பண்ணி, என் நம்பர் எல்லாருக்குமே தெரியும், ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் விளக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி செய்திகளை போடும்போது, அதாவது இது சம்பந்தமா 2 லட்ச ரூபா பணம் ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டான் லாஸ்ட் 1 மந்த் முன்னாடி. அதுக்கு உண்டான ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கு. நேற்று கூட அந்த தம்பி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு பணம் எப்போ கொடுப்பீங்கன்னா ரம்ஜான் கழிச்சு வரேன் அவன் பேசியிருக்கேன். அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு. அவனுடைய வீட்டாண்ட வந்து ஃபுட்டேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஒரு புகாரை போய் கொடுத்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு இது மாதிரி கொண்டு வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். பட் அந்த காழ்ப்புணர்ச்சிக்கெல்லாம் இறைவன் நிச்சயமாக பதில் சொல்லுவான். நான் இந்த வழக்கை சட்டப்பூர்வமாக சந்திக்க தயாராக இருக்கேன். என் மீது எந்த குற்றமும் இல்லை, 100% இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த தம்பி என்னை பார்த்ததும் கிடையாது, என் கூட ஃபோட்டோ எடுத்ததும் கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பான். எனக்கு என் அக்கௌண்ட்டில் பணமோ ஒரு 100 ரூபாவோ ஜிபேலையோ இல்லை அக்கௌண்ட்லேயோ அமிச்சதுக்கு இருக்கவே இருக்காது. பட் அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் அவர் கொடுக்குறப்போ நிச்சயமாக அவருக்கு உண்டான நீதியை நான் பெற்றுத்தர தயாராக இருக்கேன். ஆனால் இந்த வழக்கை நான் சட்டப்பூர்வமாக சந்திக்க தயாராக இருக்கேன். இது மூலியம் சொல்கிறது என்னன்னா, என் மீது இது மாதிரி பொய் புகார்கள் ஏதாவது வந்தால் அது உண்மையா இல்லையான்ட்டு ஒரு வாட்டி தயவுசெய்து கேட்டுங்க. எஃப்ஐஆர் போட்டோன்னு பிரதர் சொல்கிறாரு. நான் பிரதர் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நானும் அவரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவருக்கு தெரியும் என்னை பற்றி, எனக்கு தெரியும் அவரை பற்றி. பட் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மன குமுறலை சொல்லான்ட்டு வந்தேன். இந்த மாதிரி புகார்கள் யார் தெரிவித்தாலும் என் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியினால் தான் தெரிவிப்பாங்களே தவிர எனக்கு இந்த வேலை கிடையாது. நான் வேறு தொழில் செஞ்சுட்ருக்கேன். நான் என் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தது. இந்த ரம்ஜான் மாதத்தில் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறது எனக்கு ரொம்ப மன வேதனையை தருகிறது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தம்பி மீது நிச்சயமாக மான நஷ்ட வழக்கு நான் தொடுப்பேன். இதுக்கு உண்டான சட்ட ரீதியான நடவடிக்கையை நான் எடுக்க தயாராக இருக்கேன். என்னுடைய வழக்கறிஞர்கள்லாம் காவல்துறைக்கு போயிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரம் பேசி அவங்க முடிச்சிருப்பாங்க. உங்கள் அனைவருக்கும் ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.